இப்போ நம்ம வந்து ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் கிளிக் பண்ணிடுறேன். ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் மொத்தம் 2 இருக்குது. ஒன்று வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ், இன்னொன்று வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிட்டி பார்க்கலாம். மொத்தம் 2 கீவேர்ட் இருக்குது. அதில் ஒன்று வந்து இஸ், இன்னொன்று வந்து இஸ் நாட். ஃபஸ்ட் இதை கிளியர் பண்ணிடுற கமெண்ட்ஸ். இது கன்சோலில் நான் 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து a = 5, இன்னொன்று வந்து b = 6. நான் வந்து செக் பண்ணுறேன் வெதர் a is y. a is yனா ரெண்டுமே a தான், ஸோ a தான் bயா, ரெண்டும் ஈக்குவலாக செக் பண்ணுறேன். ஃபால்ஸ்னு வருது. இதுவே நான் இங்கே 5ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்கே ட்ரூன்னு வரும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ a is b. இதுவே நான் இங்கே மறுபடியும் 6னே மாற்றிடுறேன். a is not bனா எனக்கு ட்ரூன்னு வரும். ஏன்னா ஏவும் பியும் ஈக்குவல் கிடையாது, ரெண்டும் வேறு. இதுதான் வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். அடுத்து வந்து காமனாக நான் எடுத்துக்கிறேன். இங்கே மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அதில் வந்து இன், நாட் இன். இது வந்து நம்ம மேஜராக ஸ்ட்ரிங்ஸ், செட் இந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுவோம். நான் வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஹலோன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் அசைன் பண்ணுறேன். நான் வந்து செக் பண்ணுறேன் என்னென்னா ஹெச்ன்ற ஒரு இது வந்து இன் எக்ஸான்னு பார்க்குறேன். எக்ஸில் இருந்ததுன்னா எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இதுவே நான் வந்து இதில் இல்லாத லைக் ஏன்னு கொடுக்குறேன், ஃபால்ஸ்னு தான். ஏன்னா எக்ஸுன்றது ஏன்றது எக்ஸில் கிடையாது. இதுவே நாட் இன்னு இருக்குது, அப்போ எனக்கு ட்ரூன்னு வரும். ஏன்னா ஏன்றது எக்ஸில் கிடையாது, அது நான் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ட்ரூன்றது ரிட்டர்ன் ஆகிருக்கு. இதுதான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ நான் வந்து ப்ரெசிடென்ஸ் பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். a = 6 + 3 - 6 + 3. இப்போ ஃபஸ்ட்டு 3யும் 6 மைனஸ் ஆகுமா, இல்லைனா 6ம் 3யும் ப்ளஸ் ஆகுமா, எது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எந்த ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு நடக்கும், இது நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு பைத்தானில் ஒரு சின்டாக்ஸ் ரூல்ஸ் இருக்குது. அதுதான் வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். பைத்தானோட ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் வந்து பெட்மாஸ். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பேரந்திசிஸ் தான் ரொம்ப முக்கியம். பேரந்திசிஸ்குள்ளே இருக்கிறது தான் முதல்ல நம்ம வந்து பண்ணணும். அடுத்து வந்து எக்ஸ்போனேஷன், அதாவது பவர். அடுத்தது வந்து டிவிஷன். அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அட் லாஸ்ட் we have subtraction. இது இல்லாமல் நிறைய இருக்குது, பட் இதெல்லாம் வந்து மேஜரான இது. ஸோ அக்கார்டிங் டு தட் ஃபஸ்ட்டு பேரந்திசிஸ் தான் பார்க்கணும். பேரந்திசிஸ்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் பண்ணணும். ஸோ இந்த பேரந்திசிஸ்குள்ளே 6 + 3 இருக்குது. ஃபஸ்ட் நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போனா நமக்கு என்ன எப்படி வரும்னா 6 + 3 வந்து 9.
9 மைனஸ் இந்த பேரந்தசிஸ்குள்ளே இருக்கிறத பண்ணோம். அப்போ 9. அப்புறமா தான் நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ 9 மைனஸ் 9 0. ஸோ ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், பேரந்தசிஸ்குள்ளே இருக்கிறத பண்ணணும். மைனஸ் 6 + 3. அடுத்து இந்த பேரந்தசிஸ்குள்ளே இருக்கிறத பண்ணணும். அப்புறமா தான் மெயினான பேரந்தசிஸ்குள்ளே இருக்கிறத நம்ம ஆப்ரேஷனை பண்ணணும். இப்போ கடைசியாக 0ன்னு வரும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்திருக்கா 0ன்னு. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். $100 + 5 × 3. இப்போ எது ஃபஸ்ட்டு இது ஆகணும், இந்த பெட்மாஸ் படி ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் வரும். ஏன்னா அடிஷன் இருக்குது, அடிஷன் அது கீழே தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். 5 நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா 100 + 5 × 3 மல்டிப்ளை பண்ணால் 15 வரும். அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு 115. செக் பண்ணி பார்க்கலாம். வந்துருச்சா? இன்னொரு ஒரு மேஜரான ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது வந்து என்னென்னா, இப்போ நான் 5 + 4 - 7 + 3 இருக்கு. இந்த இதில் வந்து ஈக்குவல் டு 2 ப்ளஸ் இருக்குது. அப்போ எந்த ப்ளஸ்ஸை ஃபஸ்ட் எடுக்குதுன்னா, நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி கேஸில் லெஃப்ட் டு ரைட் பார்க்கணும். லெஃப்ட் டு ரைட்னா இங்கேருந்து இப்படி பார்க்கணும், லைக் திஸ் டு திஸ். அப்போ இப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு 5 + 4 9. 9 - 7 2. 2 + 3 5. செக் பண்ணலாமா? வந்துருச்சு, கரெக்டாக வந்துருச்சு. இதுதான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஸோ நம்ம ஆப்ரேட்டர்ஸில் முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துறோம். லைக் அரித்மெட்டிக், கம்பேரிஷன், அசைன்மெண்ட், லாஜிக்கல், பிட் வைஸ், ஐடென்டிட்டி, மெம்பர்ஷிப். இப்போ கடைசியாக வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த இதில் வந்து இன்புட் எப்படி வாங்குறது, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து பேசிக்கான இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். நார்மலாக ஒரு இதை பிரிண்ட் பண்ணோம், அவுட்புட் காட்டணும்னா நம்ம பிரிண்ட் கொடுப்போம். பிரிண்ட்டுக்குள்ளே ஹலோ அப்படின்னு கொடுத்துருவோம். இங்கே ரன் பண்ணோன்னா நமக்கு ஹலோ பிரிண்ட் ஆகும். இப்போ நான் 2 ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறேன். வேர்ல்டு பிரிண்ட் பண்ணோன்னா ஹலோ வேர்ல்டு, ரெண்டுமே வேறு லைனில் பிரிண்ட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எண்டுன்னு ஒரு பேராமீட்டர் கொடுக்கலாம். கமா எண்ட் ஈக்குவல் டு வாட்ஸ் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா பாருங்கள், ரெண்டுமே ஒரே லைனில் பிரிண்ட் ஆச்சு. இங்கே நான் வந்து ஒரு ஸ்பேஸுக்கு பதிலாக ஒரு கமா தரலாம். ஹலோ கமா வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிடுச்சா? இங்கே வந்து இன்னொரு ஒரு இது இருக்குது, செப்பரேட்டர் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் வந்து இங்கே ஹலோ கமா 2024 கமா வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். இப்போ இது மூணுமே தனித்தனி கண்டென்ட். இப்போ நான் இது மூணுத்துக்கும் நடுவில் வந்து செப்புன்ற ஒரு பேராமீட்டருக்குள்ளே ஒரு நடுவில் வந்து கமா கொடுக்குறேன். கமா கொடுத்து ரன் பண்ணனா இப்போ பாருங்கள், ஹலோ கமா 2024 கமா வேர்ல்டுன்னு வந்திருக்கு. இது செப்பரேட்டருக்கு பதிலாக நான் வந்து டாட் கொடுத்தேன்னா ஹலோ டாட் 2024 டாட் வேர்ல்டுன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம என் பேராமீட்டர், செப்பரேட்டர் பேராமீட்டர்லாம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து அவுட்புட்டை வந்து ஃபார்மேட் பண்ணலாம்.
எப்படின்னா நான் வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன், அதுக்கு வந்து வேல்யூ வந்து 5, பிக்கு வந்து 10. நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூஸ்லாம் வேணும்னா வேல்யூ ஆஃப் ஒரு curly bracket, value of a is curly bracket and b is curly bracket கொடுத்துட்டு quotes முடிஞ்சதுக்கு அப்புறம் டாட் ஃபார்மேட், அதுக்குள்ள வந்து இந்த வேரியபிளோட நேம் a, b கொடுத்து நான் ரன் பண்ணா 5, 10 வந்துருச்சா. இங்கே நம்ம எந்த ஆர்டரில் தரோமோ அந்த ஆர்டரில் தான் இந்த பேரந்தசிஸ் இருக்கிற இடத்துல ஃபில் ஆகும். இதுவே நான் b, ஏன்னு தரேன். பாருங்க 10 5 பிரிண்ட் ஆயிருக்கா, இங்கே 5 10 பிரிண்ட் ஆயிருக்கா. இது வந்து அவுட்புட் ஃபார்மேட்டிங் சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் பேர் அவுட்புட் ஃபார்மேட்டிங். இப்போ நம்ம வந்து நம்மளா ஹார்ட் கோட் பண்ணுறோம். யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இன்புட்னு கீவேர்ட் இருக்குது. இன்புட் கீவேர்டில் ஒரு ப்ராம்ப்ட் தரேன், என்டர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் தரேன். இது வந்து ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. என்டர் த நம்பர் பின் தரேன். தந்துட்டு நான் ஏ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். ரன் பண்ணனா இது வந்துருச்சா ப்ராம்ப்ட். இப்போ நான் நம்பர் என்டர் பண்ணுறேன், 5 பிரிண்ட் பண்ணுறேன்னா எனக்கு 5 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் ஒரு மேஜரான இஷ்யூ இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த ஏவோட டைப்பை நம்ம செக் பண்ணோம்னா ஸோ 5 ஸ்ட்ரிங்குன்னு வர பாருங்க. ஏவோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்குன்னு இருக்கும், என்னதான் நம்ம இன்டீஜர் கொடுத்தாலும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்புட் வாங்குறப்பவே அதை வந்து டைப் கேஸ்ட் பண்ணிடலாம். இன்டின்னு கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோன்னா அதுக்கப்புறம் நான் வந்து என்டர் பண்ணுறேன், 5 தரேன். பாருங்கள், ஏவோட வேல்யூ வந்து இன்டீஜர்னு நமக்கு வந்துருச்சு. ஸோ தட்ஸ் இட். இதுதான் பேசிக்கான இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். இதில் நம்ம என்ன மாதிரிலாம் பண்ணலான்னா, லைக் ஏ வாங்கிட்டேன், அதே மாதிரி வந்து பி வாங்கிடுறேன், காப்பி பி வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். லைக் ஏ ப்ளஸ் பி, the addition of a and b is அப்படின்னு கொடுத்து நான் கொடுக்குறேன், பிரிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ நான் 4ன்னு கொடுக்குறேன், அப்புறம் 5ன்னு தரேன், 6ன்னு தரேன். எனக்கு வந்து ஆன்சர் வந்து 10ன்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம்.